Very good evening to all of you. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நம்ம 18th மாஸ்டர் கிளாஸ். இன்னைக்கு டாபிக் வந்து ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ். ஸோ ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ்ன்றது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ஏபிஹெச்காக மட்டும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே சேஃப் என்வாயரன்மெண்ட் கொடுக்கணும். நம்ம நார்மலா சேஃப்டின்னு பேசும்போது குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கமிட்டியில பிசிக்கல் சேஃப்டி, ஆணி, லூஸ் வயர் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபயர் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், இன்ஃபெக்ஷன் சேஃப்டி, அதுக்கப்புறம் கெமிக்கல் சேஃப்டி. அதே மாதிரி we have got all kinds of safety we discuss in the quality and safety committee. நம்ம இங்க வந்து ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பத்தி சேரன் ஃப்ரம் அரவிந்த் சேலம், மேனேஜர் ஆஃப் அரவிந்த் சேலம், அவர் இன்னைக்கு பேச போறாரு. இன்னைக்கு லெஸ் crowd mostly probably because not many are interested in facility, but it is very important for us to know. So over to Saran. Saran, all the best. Present பண்ணுங்க. Thank you, sir. Good evening one and all. I'm sharing my screen. Sir, can you confirm? Clear. Okay. Good evening, sir. சொன்ன மாதிரி ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ் ஒரு பெரிய டொமைன். ஃபெசிலிட்டி சேஃப்டி வந்து சேஃப்டிக்கு ஃபெசிலிட்டி வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ அதுக்கு ரொம்ப சூட்டபிளாக வந்து ஐ ஃபவுண்ட் திஸ் கோட், வி ஷேப் ஆஃப் பில்டிங்ஸ் அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஆஃப் பில்டிங் ஷேப்பர்ஸ், வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஒரு கோட் ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் பிக் திஸ் அப் ஃபார் திஸ் மீட்டிங். ஸோ ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ் எஃப்எம்எஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் சேஃப்டி சாப்டர் 8ல வருது. எஃப்எம்எஸ் சாப்டர் 4 ஸ்டாண்டர்ட்ஸ், 14 அப்ஜெக்டிவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி லெவலில். FMS 1D talks about facility inspection rounds. Facility which will include all these parameters, all these segments. Buildings varum, nammaloda equipments varum, utilities na water, electricity and the mari nammaloda utilities alla varum. Amenities nama kuduthirukka furnitures varum, nama kuduthirukka support facilities varum. Displays nammaloda signages ella, signages na directional signages, fire signages, way finding ku potrukka signages and the mari ella signages varum. சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், நம்ம கொடுக்குற சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் எல்லாமே இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் ஃபெசிலிட்டி சார்ந்த சேஃப்டிகள். ஸோ அப்ஜெக்டிவ் சார் சொன்ன மாதிரி சேஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப் ஃபெசிலிட்டிஸ் டு ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாட் ஓன்லி ஃபார் த பேஷன்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பேஷன்ஸ், நம்மளோட விசிட்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி சேஃப்டி வந்து very unique topic. It has been covered mostly occupational hazards னு சார் ஆல்ரெடி எடுத்திருக்காரு, ஃபயர் சேஃப்டி ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தோட ஒரு பிளண்ட் இருக்கும் இந்த ப்ரெசன்டேஷன்ல. ஸோ சேஃப்டி கமிட்டி which is a multidisciplinary committee which will be supervising all the safety related parameters. அதுல வந்து இந்த டீம், இந்த மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கணும். சம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரீஷியன், சிவில் மெயின்டெனன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தங்க இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும், கிளினிக்கல் பர்சன் இருக்கணும், கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்க்கறதுக்கு, பேராமெடிக்ஸ், எம்எல்ஓபிஸ், நர்சஸ் இருக்கணும், ஹெச்ஏசி நர்ஸ் இருக்கணும், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் சேஃப்டி பார்க்கறதுக்கு, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், சேஃப்டி ஆஃபீஸர்னா அவங்க இருக்கணும், ஹவுஸ் கீப்பிங் டீம் இருக்கணும், கிளன்லினஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் சேஃப்டி பார்க்கறதுக்காக. ஸோ பீரியாடிசிட்டி ஆஃப் ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ் வந்து டு பி கண்டக்டட் ஒன்ஸ் இன் அ மந்த். ஐடியலி வந்து இப்போ ரீசன்ட் எடிஷன் ஆஃப் NABH என்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட் சேஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி கண்டக்டட் ஒன்ஸ் இன் அ மந்த் and a follow or a review rounds after a couple of weeks time. So ஒரு வாரம் போறோம், அதோடைய கண்டுபிடிச்ச டெஃபிஷியன்சி எல்லாத்தையும் 2 வீக்ஸ் கழிச்சு சேம் அதே ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ் செக்லிஸ்டோட போய் நம்ம பார்க்குறோம். அந்த டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபெசிலிட்டி ரவுண்ட்ஸோட ஃப்ளோ. பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த ஃபெசிலிட்டி ரவுண்ட்ஸ்க்கான ஸ்கெடியூல் சப்போஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ இயர். ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். This is இங்க சேலம் ஆரம்பத்தில் we do it once in 3 months. ஸோ 4 ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ்க்கான டேட்ஸும் ப்ரீவியஸ் இயர் நம்ம போட்டுருவோம். இதோட அப்ரூவல் வந்து சேஃப்டி கமிட்டியில் we have to present it and we have to get the approval from safety committee. Duration as per the size of the hospital, but ஒரு நாள் டெஃபினட்டா நாட் சஃபிஷியன்ட் as we cover from terrace to gate. டெரஸ்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கேட் வரைக்கும், மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும், இல்ல கேட்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டெரஸ் வரைக்கும். ஸோ நான் ரொம்ப டெப்தா பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட்
For Salem sized hospital, we have to have 2 days time for covering it up. So ஒரு சின்ன கொஸ்டின் ஹியர், நம்ம இந்த NIBH குவாலிட்டி ரிலேட்டடான பிளானிங் எல்லாத்துக்கும் இந்த இயர் பிளான் பண்ணணும், ட்ரைனிங் கேலண்டர் போடணும், அகாடமிக் கேலண்டர் போடணும், குவாலிட்டி பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணும் ஃபார் த இயர். ஸோ எந்த இயர் நம்ம ஃபாலோ பண்ணும், கேலண்டர் இயரா, ஃபினான்ஷியல் இயரா, இல்ல குவாலிட்டி அக்ரெடிடேஷன் இயரா? இப்போ நமக்கு வந்து எங்களுக்கு ஜூன் 2019 அக்ரெடிடேஷன் கிடைச்சது. ஸோ ஜூன் 2019 டு ஜூன் 2020 மாதிரி வைக்கணுமா? ஸோ எது வந்து ஐடியல்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? கேன் சம்ஒன் ஆன்சர் ஃபார் திஸ் except the leading legends like DC sir and others? Can somebody from Madurai tell? Ideal எதுங்க? மதுரை இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க, எது வந்து எந்த அவர் கேக்குற மாதிரி எந்த இயர் பிளானிங் இஸ் பெட்டர்? Financial year is better, sir. Yes, I mean April to March, இல்லீங்களா? Yes, sir. That is only good, very good, very good. That is the idea of any budgeting. Though we talk about calendar year for many things, and financial da vandu you can say income expenditure. Yeah. Fantastic. Thank you, Saren. Go ahead. I have just brought it to all your notice because we had an experience. We had our inspection in February 2019. எல்லாமே வந்து டிசம்பர்ல we made the letters. இந்த குவாலிட்டி பட்ஜெட் டிசம்பர்ல போட்டிருந்தோம், ட்ரைனிங் கேலண்டர் டிசம்பர்ல போட்டிருந்தோம். they made a NC போடல, பட் they pointed out this. ஏன் நீங்க வந்து ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்துருக்கணும், இல்லைன்னா கேலண்டர் இயருக்கு பார்த்துருக்கணும். ஐடியல் ஃபினான்ஷியல் இயர்னு அவங்களும் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அதனால அக்ரெடிடேஷன் சென்ட்ரிக்கா இயர்ஸ் வந்து எப்பவும் இருக்கக்கூடாது. Documentation, facility inspection round supposed to be carried out with the facility inspection rounds checklist. ஒரு டீடைல் செக்லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கு. அந்த செக்லிஸ்டோட தான் நம்ம எப்பவும் ரவுண்ட்ஸ் போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம்ல எல்லா டிசிப்ளின்ல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்குள்ள டெசிக்னேட் பண்ணிக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை. பேஷண்ட் சேஃப்டி சைட் நாங்க பாக்குறோம், நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் டீம் கேன் சப்போர்ட் ஆன் த ஜெனரல் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். somebody can see on the equipment side, instrument teams யாரா இருந்தாங்கன்னா equipment sideல அவங்க பார்க்கலாம். housekeeping side they can see the cleanliness checklist on all the housekeeping related things எல்லாம் அவங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்குள்ளே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டெசிக்னேட் பண்ணிக்கலாம் to have a better focus. ஸோ அதுக்காக காமன் பாயிண்ட்ஸ் இந்த செக்லிஸ்ட்ல இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே இன்னொரு செப்பரேட் ஷீட் இருக்கு, இல்லைன்னா ஒரு அனெக்சர் ஒரு ஒயிட் பேப்பர்ல நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு கூட அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் குவாலிட்டி மீட்டிங்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி. எப்பவுமே வந்து போட்டோஸ் ஆர் பெட்டர் தென் டாக்குமெண்ட்ஸ். நம்ம எழுதுறதை விட போட்டோஸ் வில் ஸ்பீக் அ லாட். ஸோ அதனால ஃபெசிலிட்டி ரவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போட்டோஸ் எடுக்கிறதோ இல்லை வீடியோஸ் எடுக்கிறதோ வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங் த இன்சிடென்ட்ஸ் ஆர் த டெஃபிஷியன்சிஸ். ப்ரீ அண்ட் போஸ்ட் FIR ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோ எவிடன்ஸ் வந்து நம்ம ஹோப் அப்ளிகேஷனுக்கு கூட தேவைப்படுது. ஏதாவது 2 சேஞ்ச் வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ. ஸோ FIR ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட்ஸ்ல நீங்க பண்ண 2 சேஞ்சஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு அவங்களே டிஃபைன் பண்ணி கேட்குறாங்க. So previous FIR deficiencies வந்து நம்ம always we have to keep it in our mind when we go for a next FIR rounds. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டெஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம், அதுக்கு ஆக்ஷனும் எடுத்திருப்பாங்க, பட் அது சஸ்டெயின் ஆயிருக்காங்கிறத நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். அதை வந்து எப்பவுமே we have to keep it in our note. And documentation, it's supposed to be kept at least for a cycle. ஒரு சைக்கிள் 2 years வந்து நம்ம கண்டிப்பா இந்த டெஃபிஷியன்சிஸும் அதில் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறதும் FIR செக்லிஸ்டும் குவாலிட்டி கமிட்டி மீட்டிங்கோட டாக்குமெண்ட்ஸும் வந்து நம்ம டெஃபினட்டா வச்சிருக்கணும். ஈவன் த ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ் ஆல்சோ we are supposed to keep it for at least 1 cycle. So to conclude, in the documentation side la வந்து FIR schedule important, FIR க்கு நம்ம அனுப்புற சர்க்குலர் important, minutes of the safety committee meeting, நம்ம டாக்குமெண்ட் பண்ற FIR checklist and corrective action and preventive action நம்ம எடுத்திருக்கிறது, and the photographs and videos. All these things are very important documents for assessment and documentation. So enna parameters nama paaknom, what are all the critical elements we have to see during our facility inspection rounds. First and foremost, as sir said, fire safety, fire related parameters, and electrical safety, physical safety, chemical safety, biomedical safety. It is also important, biomedical safety, and the general cleanliness and the orderliness of the working zones. So இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய ரவுண்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபயர் சேஃப்டி நம்ம எல்லாரும் ஐ திங்க் எல்லாரும் ஒரு
at least one or couple of fire safety training we would have gone through. Fire extinguishers ரீஃபில்லிங் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துருக்கணும். எப்போ போட்டிருக்க இயருக்குள்ள நம்ம ரீஃபில் பண்ணியிருக்கிறோமா இல்லை எக்ஸ்பயர் ஆகி நம்ம வச்சிருக்கோமா நம்ம பார்க்கணும். ப்ரெஷர் லெவல்ஸ் ஆல்வேஸ் இந்த ப்ரெஷர் கார்டு நம்ம பார்க்கணும். ஸ்டாஃப் அவேர்னஸும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபெசிலிட்டி ரவுண்ட்ஸ் போகும்போது இதை யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி பாஸ் ரேஸ் பற்றி நம்ம எம்ப்ளாயிஸ்ட்டை கேட்கலாம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்டிங்விஷரில் பார்க்கணும். அசட் நம்பரிங் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் இங்கே, எக்ஸ்டிங்விஷர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் எலமெண்ட். It's the first source of support for us for the fire management. So இதை வந்து நம்ம எப்போ ரீஃபில் பண்ணணும்? For instance, we have 20 extinguisher in our hospital. அதை வந்து நம்ம டெஃபினட்டா வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். ஏதாவது நம்ம கீ ஆஸ்பெக்ட்ஸ் we have to look for during this extinguisher refilling. Is there any important things we have to consider? ஏதாவது can you people add please? ஐடியலா வந்து எல்லா எக்ஸ்டிங்விஷரும் அட் அ ஷார்ட் பண்ணலாமா, இல்ல ஒர்க்கிங் டேல பண்ணலாமா, நான் ஒர்க்கிங் டேஸ்ல பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது தாட்ஸ் ஆன் திஸ்? விக்கி, எஸ் விக்கி, சொல்லுங்க விக்கி. ஆமா சுரேஷ் மியூட் பண்ணிக்கங்க. சுரேஷ். காளிதாஸ் ஆடியோ கேட்கல. நான் ஒர்க்கிங் டேஸ் இங்கே நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரீஃபில் ஆகுறதுக்கு ஒரு 1 month ப்ரியரா முன்னாடியே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி போட்டுட்டு அந்த ட்ரைனிங்ல வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரீஃபில் பண்ணி உடனே மாட்டுற மாதிரி பிளான் வைப்போம். ஸோ ஒரு 6 இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்து காலி யூஸ் பண்ணிட்டு அடுத்த 6 இதை வந்து அடுத்த பேட்சுக்கு யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்குள்ளே அடுத்த 6 வந்துடும் நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஐடியலி எல்லா எக்ஸ்டிங்விஷர்ஸையும் அட் அ ஷார்ட் நம்ம கொடுக்கக்கூடாது. இட்ஸ் சப்போஸ் டு பி ஆன் அ நான் ஒர்க்கிங் டே ஆஸ் காளிதாஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட். நான் ஒர்க்கிங் டேல நம்ம கொடுத்து ஐடியலி வந்து சாட்டர்டேஸ்ல கொடுத்துட்டோம்னா சண்டே ரெடி ஆகிடும், நமக்கு கிடைச்சிடும். பட் அதே டைம் சண்டே கூட நமக்கு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் வரலாம். ஸோ எந்த ஒரு ஃப்ளோர்லையும் 50% எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஐடியலா இருக்கும். 50% நம்ம எடுக்கிறோம் ஒரு ஃப்ளோர்ல, அட்லீஸ்ட் ஆக்சசபிள் ரேஞ்சில் 1ஆவது இருக்கணும், 2ஆவது இருக்கணும். அந்த மாதிரி இப்போ 2 இருக்கிற இடத்துல 1ஆவது இருக்கணும். 50% கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 50% நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் ஹியர். அப்புறம் ஃபயர் பம்ப் ரூம்ஸ்ல வந்து நம்ம லாக்ஸ் வச்சிருப்போம். எப்போ வந்து நம்ம அந்த ஃபயர் ஹைட்ரண்ட் செக் பண்ணுவோம், ஆப்ரேஷன் செக் பண்ணுவோம். எவ்ரி fortnight நம்ம பண்ணுவோம். 15 days ஒன்ஸ் ஃபயர் பம்ப், ஃபயர் ஹைட்ரண்ட், அந்த டேங்க்ஸ் நம்ம ஃபயர் பம்ப் ஆன் பண்ணி அதை நம்ம செக் பண்ணணும். ஸ்ப்ரிங்க்லர் எங்கேயா லீக் ஆகுதா, ப்ரெஷர் லெவல் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த செகண்டரி சேனல் எலக்ட்ரிக்கல் சப்ளைல ஆன் ஆகுற மோட்டர் பிளஸ் ஒரு பேட்டரி எனேபிள்டா ஒரு மோட்டர் இருக்கும், அதுவும் அந்த பம்பும் ஆன் ஆகுதா, அதுவும் கண்டிஷன்ல இருக்காங்கிறத நம்ம 15 days ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கான லாக்ஸ் இருக்கான்னு நம்ம ஃபெசிலிட்டி ரவுண்ட்ஸ் அப்போ பார்க்கணும். ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாத்தோட கண்டிஷன், அதோடைய சர்வீஸ் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம எஃப்ஐஆர்ல பார்த்துடணும். ஃபயர் எஸ்கேப் பிளான் எல்லா இடத்துலையும் இருக்கா, ஃபயர் சைனேஜ் அடிக்குவேட்டா எல்லா இடத்துலையும் இருக்கா, அதை நம்ம பார்த்துடணும். அப்புறம் மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான டாக்குமெண்டேஷன் எதாவது இருக்குதா, அதுக்கான ட்ரைனிங் வீடியோஸ் எதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கான டாக்குமெண்டேஷன் எதாவது இருக்குதா நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் ஸ்டாஃப் அவேர்னஸ் செக் பண்ணலாம், அது மூலியமாகவும் கண்டுபிடிக்க முடியும். எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஃபயர் ஸ்டேஷன், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸரோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அந்த மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளே இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் மாஸ் கம்யூனிகேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ளஸ் ஃபயர் அலாம் க்ளோ ஆகுதாங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். எமர்ஜென்சி கோட் டீம்ஸ் இருக்கா, அந்த டீம்ஸ் நம்ம கூப்பிட்டு கூட பார்க்கலாம் ஒரு டைம், அவங்க எல்லாரும் ஆக்டிவாக இருக்கிறாங்களா என்னன்னு. ஃபயர் அசம்பிளி பாயிண்ட் இஎம்ஆர்க் பண்ணியிருக்கிறாங்களா, அதுக்கான அவேர்னஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஃபயர் சேஃப்டியில் வி ஹாவ் டு கன்சிடர். ஒரு சின்ன கிளிப்பிங் நாங்கள் பண்ணது ஃபார் our ஹோப் அப்ளிகேஷன் ஃபார் ஃபயர் சேஃப்டி. I'll quickly run through this. ஐயோ ஃபயர் மிஷின்ல நெருப்பு பிடிச்சிருச்சா?
Okay, sister. Kind attention. Code red. I will clinic. ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. இந்த பிக்சர்லேயே பார்த்தா தெரியும், இந்த ஹேங்கிங் வயர்ஸ் வந்து அன்சீல்டாக இருக்கிறது ஒரு பெரிய ஹசார்ட். அது வந்து டெஃபினட்டாக நம்ம எஃப்ஐஆரில் அட்ரஸ் பண்ணணும். ரப்பர் மேட்ச் எல்லா எலக்ட்ரிக்கல் பேனல்கிட்டையும் ரப்பர் மேட்ச் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். எலக்ட்ரிக்கல் ரூம்ஸில் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் இருக்கணும். அன்னெசரியாக அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் உள்ளே போகக்கூடாது. அங்கே வந்து அன்வான்ட் டெப்ரிஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கார்பேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டரினஸ் இருக்கணும், ஈஸியாக எடுக்கிற மாதிரி. எலக்ட்ரிஷியன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய நெசசரி பிபிஎஸ் இருக்கணும், இயர் பிளக் இருக்கணும், ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர்ஸுக்கு அவங்களுக்கான பூட் இருக்கணும், ஹெல்மெட் இருக்கணும், சேஃப்டி ரப்பர் க்ளவ் இருக்கணும், அவங்களுக்கு ஹெவி டியூட்டி க்ளவ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கா நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, ரொட்டீன் ஒர்க்குக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். சர்வீஸ் செக்லிஸ்ட், கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் செக்லிஸ்ட் வச்சுருக்காங்களா, ஆட்டோக்ளேவ் மாதிரி கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஐசியூவில் ரெக்கவரி ரூமில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெகுலர் செக்லிஸ்ட் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். எலக்ட்ரிஷியன்ஸோட டியூட்டி ரோஸ்டர் நம்ம பார்க்கணும் ரவுண்ட்ஸ் அப்போ. எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பார்க்கணும், எந்தெந்த கம்ப்ளைண்ட் அன்சால்வ்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஃபிசிக்கல் சேஃப்டி, டாய்லெட்ஸில் கிராப் பார், ஹேண்ட் ரெயில், சர்ஃபேஸில் வந்து இந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸாக இருக்குதுன்னா ஆன்டி ஸ்லிப்பரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குதா, இல்லை ஒரு காஷன் சைனாவது அந்த இடத்துல இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். வீல் சேர்ல ஸ்ட்ரெச்சர்ல சேஃப்டி பெல்ட், சைட் ரெயில்ஸ் கண்டிப்பா இருக்கணும், அது இருக்கான்னு பார்க்கணும். கார்ட்ஸ்ல சைட் ரெயில் இருக்கணும். சைனேஜ் வந்து வெட் ஃப்ளோர் சைனேஜ், கிளீனிங் இன் ப்ராக்ரஸ்லாம் வந்து யூஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயாவது ஹவுஸ் கீப்பிங் ரூம்ஸ்ல இல்லாம அதெல்லாம் யூசேஜ்ல இருக்காங்கிறத நம்ம பிசிக்கலா விட்னஸ் பண்ணணும். டெரஸ்ல பேரபெட் வால் ஹைட் வந்து 2.5 feetல இருந்து 3 feet இருக்கணும், அது இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஹவுஸ் கீப்பிங் செக்லிஸ்ட் வந்து ரெகுலரா அப்டேட் ஆயிருக்காங்கிறத பார்க்கணும். டைரக்ஷனல் சைனேஜஸ் வந்து பைலிங்குவலா இருக்காங்கிறத பார்க்கணும். அண்ட் நோ என்ட்ரி ஏரியாஸ்லாம் இயர் மார்க் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும். ஸ்டாஃப் மட்டும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்க இடங்கள்ல ஸ்டாஃப் ஒன்லிங்கிறது போட்டிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். கீஸ் அண்ட் ஆக்சஸ் டு கீஸ் வந்து ஒரு மேஜர் சேலஞ்ச். நிறைய இடத்துல எலக்ட்ரிக்கல் பேனல் ரூம்ஸோட கீஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கும், இல்லைன்னா வார்டில் இருக்கும், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் பீப்புள்கிட்ட இருக்கும். அந்த மொமெண்ட் வந்து அந்த இடத்துல என்கவுண்டர் பண்றவங்களுக்கு வந்து அது ஆக்சஸ் ரொம்ப பெரிய சேலஞ்ச். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த கீயோட லொக்கேஷன் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அந்த கீஸோட லொக்கேஷன் வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லது. டக்குன்னு வந்து அந்த கீயை இவங்க கிட்ட போனா கிடைக்குங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கணும். கீஸுக்குன்னு ஸ்டாண்டர்ட் லொக்கேஷன் வந்து டெஃபினட்டா இருக்கணும். இந்த ஃப்ளோரா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் லொக்கேஷன் இருக்கணும். கெமிக்கல் சேஃப்டி, கெமிக்கல்ஸ் வந்து பயங்கர ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்றோம். அந்த கெமிக்கல் ஸ்டோர் பண்றது வந்து ப்ரிஃபரபிளி லோவர் ரேக்ஸ்ல இருக்கணும். மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் வந்து எல்லா கெமிக்கல்ஸ் கிட்டையுமே இருக்கணும், ஆக்சஸ் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அது கெமிக்கல்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கணும், அது கொரோசிவா, ஃபிளேமபிளா, அந்த மாதிரி அந்த டீட்டெயில் நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கணும். ஆரோ வாட்டர் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது டெஃபினட்டா டிஸ்பிளே பண்ணிருக்கணும். அன்ஆத்தரைஸ்ட் யூசேஜ் தான் இருக்கா நம்ம பார்த்துக்கணும். அது வந்து வேற காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துடும். ஸோ யூசேஜ் வந்து ஆத்தரைஸ்டா இருக்கிறவங்க தான் பண்றாங்களான்னு பார்த்துக்கணும். யூசர்ஸுக்கு டெஃபினட்டா நெசசரி பிபிஎஸ் இருக்காங்கிறத நம்ம விட்னஸ் பண்ணணும். எந்த மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்டா இருந்தாலும் ஒரு ஓவர்வியூ இருக்கணும் அந்த மெட்டீரியலை பத்தி, அந்த கெமிக்கலை பத்தி. அதனால ஏற்படக்கூடிய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் என்ன, இமீடியட்டா வந்து அது ஸ்பில்லேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் எடுக்கணும். கான்டாக்ட் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி நிறைய இருக்கு. ஐல கான்டாக்டா இருக்கா, ஸ்கின்ல இருக்கா, அந்த மாதிரி நம்ம
நோஸ்ல இருக்கா, இன்ஹேல் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி அது பேஸ் பண்ணி அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் அந்த MSDSல இருக்கணும். அப்புறம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அந்த ஸ்பில்லேஜ், ஸோ அதெல்லாமே கண்டிப்பா இருக்கணும். ஸ்பில்லேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ஸ், மெர்க்யூரி ஸ்பில்லேஜ் கிட்ஸ் மாதிரி ஸ்பில்லேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ஸ் வந்து டெஃபினட்டா நம்மகிட்ட அடிக்குவேட்டான இடத்துல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் இன் அ ஃப்ளோராவது நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம மெர்க்யூரி பிபி apparatus யூஸ் பண்றது இல்லை, பட் இருந்தாலும் ஸ்பில்லேஜ் கிட்ஸ் வந்து அவைலபிளா நம்ம வச்சிருக்கணும். கேஸ் வந்து இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித். நிறைய கேஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு மாதிரி லைஃப் சேவிங் கேஸஸ் கூட நம்ம நிறைய ஹசார்டஸ் கேஸஸும் யூஸ் பண்றோம். ஏசியில் யூஸ் பண்ற ஃப்ரீயானா இருக்கட்டும், நம்மளோட ETO கேஸஸ் இருக்கட்டும், அப்புறம் நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி கேன்டீன்ல மைக்ரோபாலஜி லேப்ல யூஸ் பண்ற எல்பிஜி கேஸா இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஹசார்டஸான கேஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அடிக்குவேட்டான கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல வைக்கணும். ஸோ அது ஏதாவது இஷ்யூஸ்னா அதுக்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்கணும், அதை மேனேஜ் பண்ற மாதிரி. ETO அவுட்லெட் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ETO வச்சிருக்கோம். ETOட அவுட்லெட் வந்து நம்மளோட பில்டிங் ஹைட்டுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 12 ஃபீட்டாவது இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு MC ஒரு டைம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ETO கேஸ் வந்து பாய்சனஸ் கேஸ் நம்ம ஃப்ளோர் லெவலுக்கு இருக்கக்கூடாது. ஃப்ளோர் லெவலுக்கோ இல்லை ஃப்ளோரோட கீழேயோ இருக்கக்கூடாது. அந்த கேஸ் நம்ம ஃப்ளோருக்கே திருப்பியும் வர மாதிரி இருக்கக்கூடாது. யூஸ்வலா டெரஸுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 ஃபீட்டாவது நம்ம இந்த கேஸை மேலே தள்ளி அனுப்புற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அந்த அவுட்லெட். பயோமெடிக்கல் சேஃப்டி, நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ற ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல், அதோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் பார்க்கணும். ஆப்ரேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த யூசர்ஸ், ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் கிரிட்டிக்கல், அதை வந்து அதுக்கான பேசிக் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்தந்த மிஷின்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்லது. IOL மாஸ்டர், அதெல்லாம் வந்து IOL மாஸ்டர் லேப்ல யூஸ் பண்ற ஒரு சில அனலைசர்லாம் வந்து குவாலிட்டி செக்லாம் நம்ம பண்றோம். அந்த குவாலிட்டி செக் வந்து அங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருந்தோம்னா எந்த எம்ப்ளாயி வந்தாங்கனாலும் அதை டெஃபினட்டா பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி வந்துடலாம். சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ், AMC ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஆக்சசிபிளா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்கலாம். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் லாக்ஸ் நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட டெய்லி செக்லிஸ்ட் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கு O2 செக்லிஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ O2 செக்லிஸ்ட் வந்து டெய்லி அது சஸ்பெண்ட் பண்ணி பார்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம பார்த்துக்கணும். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடரன்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்த்துடணும் அந்த ஆடிட் அப்பவே. மேபி HAC நர்ஸ் வந்து அவங்க பார்த்துடலாம். ஒரு சில ஏரியால ரேண்டமா பின்ஸ் பார்க்கலாம், எப்படி அவங்க பயோமெடிக்கல் வேஸ்ட் ஹேண்ட்லிங் எப்படி பண்றாங்கன்றத பார்த்துடலாம். டெர்மினல் ஸ்டோரேஜ் ஏரியா லாக்டா இருக்காங்கிறத பார்க்கணும், அங்க பயோசாட் சிம்பிள் இருக்கான்றத பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம HAC நர்ஸ் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் அடிக்குவேட்டான ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் சானிடைசிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்கா வந்து வேஸ்ட் ஹேண்ட்லர்ஸுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஏரியாலையோ இல்லை வேஸ்ட் டெர்மினல் ஏரியாலையோ அதெல்லாம் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்னொரு கிளிப்பிங் இப்போ ரீசெண்டா பண்ணோம் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் பத்தி. ஸோ இது ஏன் இங்க காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் எம்ப்ளாய்ஸ், இது வந்து பேஷண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஹசார்டா இருக்கலாம். இதுல கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் இருக்கலாம், நான் குயிக்லி ரன் த்ரூ.
இருக்குமா? ஒரே ஒரு பேஷண்ட் எத்தனை பேஷண்ட் தான் வச்சுட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் தான். வேற யாருமே இல்லையா? ஓபியும் பேஷண்ட் நான் தான் பார்க்கணும், தேட்டருக்கும் போகணும், கிளாஸும் அட்டென்ட் பண்ணணும், மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ணணும், எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். வேற எந்த டாக்டருமே இல்லையா? தயவு செய்து போய் யாராவது வர சொல்லுங்க, போங்க. சிஸ்டர், இதோட நான் 80 பேஷண்ட் பார்த்துட்டேன். இதே மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன்னா என்னோட பேஷண்ட் பார்க்குற குவாலிட்டி தான் கம்மியாகும். வேற யாராவது டாக்டர் வர சொல்லுங்க, போங்க. நான் ஒரே ஒரு சரி, என்னமோ பண்ணுங்க, வர சொல்லுங்க. கண்ணை ஒரு டைம் பாருங்கம்மா. இந்த கார்டு பாருங்க. இந்த கார்டு பார்க்க சொன்னா எங்க பாக்குறீங்க? உங்களை ஒரு வாரம் கழிச்சு தான் வர சொல்லிருக்கு. இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? ஸோ ரொம்ப பெருசா இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இதுல காமிச்சிருக்க மாதிரி பேசிக்கா வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் தான் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் தீஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஹசார்ட்ஸ். ஸோ அது வந்து இருக்கான்றதை நம்ம டெஃபினட்டா என்ஷூர் பண்ணிக்கணும் நம்மளோட எஃப்ஐஆர் அப்ப. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஒர்க் பிளேஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம பண்ற எஃப்ஐஆரா இருக்கட்டும், நம்ம பிளேஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி மெஷின்ஸ் வைக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், வயர்ஸ் ஹேங் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கண்ட்ரோல்ஸ், பில்டிங் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஸ்லாப் இருக்கணும், இந்த மாதிரி அமெனிட்டிஸ்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கண்ட்ரோல்ஸ். பட் ஃபவுண்டேஷன் வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் தான். ஸோ ஒரு 1-2 சினாரியோஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்க எஃப்ஐஆர் ஒரு ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்கு இந்த இடத்துல, இந்த பிக்சர்ல என்ன டெஃபிஷியன்சி இருக்கு, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும், எல்லாரோட இன்ட்ராக்ஷனும் இருந்துச்சுன்னா. ஓகேண்ணா, மைக் ஆன் பண்ண போறேன். நீங்களே கேளுங்க சார், யார்கிட்ட கேளுங்க. ரெஸ்ட் இருக்கு சார், சொல்லுங்க சார். கான்பூர்ல இருந்து ரெஸ்ட் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ல ரெஸ்ட் இருக்கு. ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது சார்? அந்த பேனல் கூட கீழ ரப்பர் மேட் இல்ல, எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கு, ரப்பர் மேட் இல்ல. கௌசனா சூப்பர். வேற ஏதாவது சைடு ரயில் ஆக்சுவலா கீழ இருக்கணும், பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே ஏத்தணும். ஓகே ஓகே. பட் சைடு ரயில் இருக்கு, அதை காமிக்க அதை போட்டிருக்கோம். பட் சேஃப்டி பெல்ட் இல்ல அதுல, அது ஒரு டெஃபிஷியன்சி. அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி லாக்டா இருக்கணும் அட்லீஸ்ட். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபயர் ப்ரொமோட்டிங் பேராமீட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல வைக்கக்கூடாது, அதுவும் எலக்ட்ரிக்கல் பேனல் ரூமுக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு சினாரியோ. இது ஆக்சுவலா எல்லாரும் பார்த்தோம் ஏற்கனவே. யாராவது சப்ளிமெண்ட் பண்றீங்களா? அது ஏற்கனவே நான் காமிச்ச பிக்சர் தான் அது. சென்னையில இருந்து யாராவது? வயர் இல்லாம ஆர்கனைஸ்டா இல்ல சார், ஆர்கனைஸ்டா டேக் இல்லாம இருக்கு, ஃபீல்டா இல்லாம நிறைய ஹேங்கிங் வயர்ஸ் இருக்கு. ஹேங்கிங் வயர்ஸ். எஸ். டஸ்ட்பின் அதோட சேர்த்து வைக்க கூடாது. டஸ்ட்பின்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அன்வான்ட் டெப்ரிஸ் மாதிரி அதெல்லாம் அன்வான்டா அந்த இடத்துல இருக்கு. நிறைய கிளஸ்டர் ஆஃப் வயர்ஸ், எல்லாம் ஹேங்கிங் வயர்ஸ், மல்டிபிள் சாக்கெட்ஸ். ஒரு சாக்கெட்ல நிறைய பிளக் பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கலா சார்? ஸோ இது என்ன இடம் தெரியுதா எல்லாருக்கும்? The location of the keyboard கூட வந்து எனக்கு not in the prompt location. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அதுக்குன்னு ப்ரொவிஷன் இல்ல, அதனால மேல வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு. ஸோ இந்த இடம் எதுன்னு தெரியுதா? இந்த இடம் இங்க என்ன டெஃபிஷியன்சி இருக்குன்னு? என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டுருக்கணும், வார்னிங் சிம்பிள் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது என்ன ரூம் ஃபர்ஸ்ட்? இது ரேடியேஷன் யார்க்கே ரெட்டினால இருக்க லேசர் ரூம். இது ரேடியேஷன். ஓகே ஓகே. ரேடியேஷன் ஹசார்ட் சிம்பிள் இருக்கணும். இங்க இருக்கிற சைனேஜ் ப்ராமினென்ட்டா இல்ல, பைலிங்குவலாவும் இல்ல. ரேடியேஷன் ஹசார்ட்ன்றத ப்ராமினென்ட்டா மென்ஷன் இது பண்ணிருக்கணும்.
பிளஸ் இந்த ரூமோட நேமும் இங்கே இல்லை, என்ன ரூம் இதுங்கிற ஒரு சைனேஜும் இங்கே இல்லை. ஸோ இதுவும் ஒரு டெஃபிஷியன்சி. இந்த பிக்சர்ல ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா? ஐட்டம் கேட்டகரி வைஸ் பிரிச்சு வைக்கல. ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மத்ததோட கலந்துருக்கு. வேற ஏதாவது? டிஸ்ப்ளே ஸ்டிக்கர் இல்ல. டிஸ்ப்ளே ஸ்டிக்கர்ஸ் இல்ல. கெமிக்கல்ஸ்ல டெஃபினட்டா டிஸ்ப்ளே ஆயிருக்கணும். என்ன கெமிக்கல் அதுங்கிறது டெஃபினட்டா நம்ம லேபிள் பண்ணிருக்கணும். அது இல்லைன்னா நிறைய ஹசார்ட் வரலாம். செகண்ட் அப்புறம் அதுக்கான MSDS ஷீட்ஸும் அவைலபிள் இல்ல. கரெக்ட், வெரி கரெக்ட், குட். இது இதுவும் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான், பட் அடிஷனலா 1-2 விஷயம் இருக்கு. இந்த வால்ட் எத்தனை வால்ட்னா we need to put a sticker இல்லையா சேரன்? அப்புறம் வந்து டேஞ்சர் சிம்பிள் அண்ட் தென் அந்த எத்தனை வால்ட்னு நம்ம போட்டு வைப்போம், அது 2. அப்புறம் இங்கேயும் அகைன் the bags are there completely unorganized. இங்க கீழ பாத்தீங்கன்னா brooms and other things which is not supposed to be kept here. Maybe there may be a water இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். So that will cause இது electrical hazard. பிளஸ் இந்த கேபிள் ரோல் வந்து ஒரு அன்யூஸ்டு கேபிள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இன்னும் அங்கேயே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர்ல ஐடென்டிஃபை பண்ண பிக்சர்ஸ். இது வந்து ஃபயர் பம்ப் ரூம், சொன்னாதான் தெரியும் ஃபயர் பம்ப் ரூம்னு. இங்க சைனேஜ் இல்ல அண்ட் நிறைய அன்வான்ட் ஸ்டஃப். பைக் எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கு, இங்க மேட் இல்ல. கெபாசிட்டி பைக் நிக்க கூடாது ஆக்சுவலா. should not be bike. பைக் பார்க் பண்ணிருக்காங்க. இங்க டேங்க், இந்த ஃபயர் ஹைட்ரன்ட் டேங்கோட கெபாசிட்டி இங்க மென்ஷன் பண்ணோம், அது மென்ஷன் சைனேஜ் இங்க விழுந்துருச்சு, அது அப்படியே எடுத்த மாதிரி இருக்கு, அது இன்னும் போடல. இங்க இந்த இடத்துல இந்த பம்போட ஹோல் இருக்கு, இந்த பைப் போறதுக்கான ஹோல் இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா யாரா இருந்தாலும் யாராவது உள்ள போனாங்கன்னா கால் மாட்டிக்கும், அந்த மாதிரி ஒரு இடம். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த ஃபயர் பம்ப் போறதுக்கு சுத்தி ஒரு கவரிங் மாதிரியாவது க்ளோஸ் பண்ணணும். நான் 5 எக்ஸாம்பிள் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்லைட், ஸ்டாப் ஹியர். ஃபாலோ அப் வந்து நம்ம முடிச்சுட்டு இதை நம்ம அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் குவாலிட்டி கமிட்டியில, குவாலிட்டி சேஃப்டி கமிட்டியில ப்ரெசென்ட் பண்ணணும். எஃப்ஐஆர் செக்லிஸ்டோட கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்ன எடுக்க போறோம், ரிசோர்ஸ் பர்சன் யாரு, டைம்லைன் எவ்வளவு நாள்ல இதை பண்ண போறோம்ன்ற டைம்லைன் அதில் நம்ம மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ ரவுண்ட்ஸ் கண்டிப்பா போகணும் வித் த சேம் டீம் டு வித் த சேம் செக்லிஸ்ட் டு கவுண்டர் செக் ஆல் த ஆக்ஷன்ஸ் ஹவ் பீன் டேக்கன் அண்ட் சஸ்டைன்ட். அப்புறம் the actions to be presented in the next quality safety committee meeting. So அதையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். The facility inspection rounds changes to be monitored during every FIR. இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட விட்டுறாம எல்லா FIRலையும் இருக்குதான்றதை நம்ம பார்த்துடணும். ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போ இந்த கேபிள் எடுத்தது வந்து ஒரு சின்ன சேஞ்ச், லோ டென்ஷன் சர்வீஸ்ல இருந்து ஹை டென்ஷன் சர்வீஸ் இப்போ மாற்றணும். அப்போ அந்த கேபிள்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஸோ அது இன்னும் போய் சேரல. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா திருப்பி நம்ம பண்ண எல்லா இதுவுமே வந்து மாறிடலாம். ஸோ அதனால இது எல்லாமே ஒரு டைம் நம்ம பார்த்துடணும். ஒரே ஒரு எஃப்ஐஆர் செக்லிஸ்டோட மாடல் மட்டும் இங்கே நான் காமிச்சிருக்கேன். குயிக்கா ரன் த்ரூ திஸ். இதுல எல்லா பேராமீட்டர்ஸும் எஸ்ஆர் நோவோட இருக்கும், நம்ம மார்க் பண்றது தான். ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகபிள் இல்லாத அப்ளிகபிள் நம்ம போட்டோம், நாட் அப்ளிகபிள் போட்டலாம். ஸோ யார் வந்திருக்காங்க, என்ன டேட்ல இந்த இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத போட்டுருணும். அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இப்படி நம்ம பேப்பர்ல எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ரீவியஸ் மீட்டிங்கோட மினிட்ஸ்ல இருந்து இதோட கண்டினியூஷன் என்னென்ன பார்த்தோன்றத போட்டுட்டு அடுத்த மீட்டிங்ல இதெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிருக்கிறோமா, ஆக்ஷன் என்ன எடுத்துருக்கோம், டன்னா நாட் டன்னான்றத நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஃபைல்ல மெம்பர்ஸ்ல சைன் வாங்கி ஃபைல்ல போடுற வரைக்கும் நம்மளோட ரோல் இருக்குங்க. தேங்க்யூ. Saren, very good effort, and you have taken wonderful videos, which is a descriptive, and occupational hazard train pannondrathu or requirement, and this will go a long way in that. எனக்கு ரெண்டு observation. FIR ல வந்து minutes should be in a column.
Yes, sir. Yes, sir. It should be in columns. Status not done, why not done, if not done, who's going to do, and the madri. Yes, And the signatures la or mari, it should be identifiable. sir. So always make a table column. In that, against each name they must sign. Yes, sir. And always when you start a meeting, leave of absence given for 1, 2, 3, 4. So they will not be present in the meeting. Okay. Avladhaan. Mathapadi, you have done a good job.